ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜாரா பேபி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் 65 தான். ஸோ ரொம்ப நாளாக நான் வீடியோஸ் எதுவுமே போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ இதுக்கப்புறம் கம்பல்சரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பேபிகார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பேக்கெட் பேபிகார்ன் எடுத்திருந்தேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கோங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இது கலருக்காக நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஆப்ஷன் தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ கலர் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், அதுக்காக போட்டிருக்கேன். டேஸ்ட்டும் இது காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால நீங்கள் நல்லாயிருக்கும். ஸோ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அவ்வளோதான். அது கூட கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக. நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா நல்லா பேபிகார்ன் கூட கோட் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன். ஸோ என் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். உங்களுக்கு ஒரு பேக்கெட்னு போடுறப்போ எல்லாத்துலேயும் ஆஃப் நான் சொன்ன அளவு எல்லாத்துலேயும் பாதி பாதி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறினாலே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 20 மினிட்ஸ் கூட ஊற வைக்கலாம். ஸோ இதனால் நல்லா ஊறட்டும். ஸோ அது ஊறுற இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஸோ நான் போடுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா மொறுன்னு வரும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனது. இது கூடவே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதுவும் போட்டுக்கோங்க. நம்ம பொரிக்கிறப்போ கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பேபிகார்னை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே நீங்கள் சாஸ் இல்லை மயோனஸ் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ரைஸ் கூடவே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். லவ் யூ ஆல்.